வெல்கம் டு ஆல் ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 22 ஜனவரி கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். பாக் நாச்சா மற்றும் முன்னாரி எந்த மாநிலத்தின் நடனம்? ஒடிசா. ஜூமர் மற்றும் ஜிந்துவா எந்த மாநிலத்தின் நடனம்? பஞ்சாப். சுசனி மற்றும் பாவாய் எந்த மாநிலத்தின் நடனம்? ராஜஸ்தான். தாஷியாங்கு எந்த மாநிலத்தின் நடனம்? சிக்கிம். மிசோரம் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் சக்மா, திமாசா, காசி, குகி, லக்கர் மற்றும் ரபா. பிரணாப் முகர்ஜி, நானாஜி தேஷ்முக் மற்றும் பூபன் ஹசாரிகா 2019ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சைத்தன்ய மகாபிரபுவை கௌரங்க மற்றும் விஸ்வம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தன்ய மகாபிரபு அறிமுகப்படுத்தின மக்களுக்கு சொன்ன வைஷ்ணவத்தை குடிக் வைணவம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்த்தக சுதந்திரம் மேல் மற்றும் கீழ் சபையின் கூட்டு அமர்வு அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து நாம எடுத்துக்கிட்டோம். 12வது ஐந்தாண்டு திட்டம் 2012 இருந்து 2017 வரைக்கும் மன்மோகன் சிங் தலைமையில நடந்துச்சு. நாடாளுமன்ற அமர்வுகள் ஒத்திவைப்பு மற்றும் கலைப்பு அப்படிங்கிற விஷயத்த பிரிவு 85ல சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக்கில் வெற்றி பெற்ற முதல் பெண் கர்ணம் மல்லேஸ்வரி. பைகா கழகம் 1817ல ஒடிசால நடந்துச்சு. பைகா கழகத்துக்கு இன்னொரு பேர் குர்தா கழகம். ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை டோஸ்முச்சை, மாதவ் நரங், கால்டோ நம்சோட். அன்னைக்கான திட்டம் பிரதான் மந்திரி வய வந்தன யோஜனா 2017ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. துரு PM புதுமையான கற்றல் திட்டம் 2019ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. நிர்விக் திட்டம், ஸ்வமிதா திட்டம், நேஷனல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் மிஷன் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மிஷன் கர்மயோகி மற்றும் சகாகர் மித்ரா திட்டம் 2020ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. CRPF-இன் டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஞானேந்திர பிரதாப் சிங். இந்திய ஓபன் சூப்பர் 750 பேட்மிண்டன் போட்டி 2025இல் ஆண்கள் ஒற்றையர் பட்டத்தை வென்றவர் யார்? விக்டர் அக்சல்சன். 2025 உலக நினைவு சின்னங்கள் கண்காணிப்பு பட்டியலில் இந்தியாவிலிருந்து எந்த 2 இடங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன? முசி நதி வரலாற்று கட்டிடங்கள் மற்றும் புஜ் வரலாற்று நீர் அமைப்பு. காசாவுக்கு பிறகு உலகம் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? பங்கஜ் மிஸ்ரா. இந்திய பெருங்கடல் ரிம் சங்கத்தின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டவர் யார்? சஞ்சீவ் ரஞ்சன். அப்துல்லா அல் மண்டூஸ் வேர்ல்டு மெட்ரோலஜிக்கல் ஆர்கனைசேஷனுடைய தலைவர். இந்திரா மணி பாண்டே பிம்ஸ்டெக் உடைய பொதுச் செயலாளர். மார்க் ருட்டே நாட்டோடைய பொதுச் செயலாளர். எலிசா டி ஆண்டா மட்ராசோ FATF உடைய தலைவர். அண்டோனியோ கோஸ்டா ஐரோப்பிய கவுன்சிலின் தலைவர். ராபர்ட் ரே UN பொருளாதார மற்றும் சமூக கவுன்சிலின் தலைவர். ஜாக்குலின் டி அரோஸ் ஹியூஸ் உலக விவசாய மன்றத்தின் பொதுச் செயலாளர். 2025 விஜய் ஹசாரே டிராபியை வென்ற மாநிலம் எது? கர்நாடகா. மும்பை ரஞ்சி டிராபி 2024 மற்றும் சையத் முஸ்டாக் அலி டிராபி 2024 ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ICC T20 உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இலங்கை 9வது மகளிர் ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா துலீப் டிராபி ஜெயிச்சிருக்காங்க. மும்பை அணி 15வது இரானி கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் அண்டர்-19 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா பெண்கள் அண்டர்-19 T20 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய விரைவு சுரங்கப்பாதையான தியான்ஷான் ஷெங்லி சுரங்கப்பாதையின் கட்டுமான பணிகளை முடித்த நாடு எது? சீனா. இந்த சுரங்கப்பாதை மொத்தம் 22.13 கிலோமீட்டர் நீளம். செக் குடியரசு உலகின் மிக நீளமான தொங்கு பாலம் ஸ்கை பிரிட்ஜ் 721 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நியூட்ரினோ கண்டறியும் தொலைநோக்கி ட்ரிடன்ட் அறிமுகப்படுத்தின நாடு சீனா. உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை A23A. உலகின் மிகப்பெரிய சூரிய மின் நிலையம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ். உலகின் மிகப்பெரிய கட்டிடம் முகாப் அறிமுகப்படுத்தின நாடு சவுதி அரேபியா. உலகின் மிகப்பெரிய பவள காலனி சாலமன் தீவுகள். மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா ஆகிய மாநிலங்களின் மாநில தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜனவரி 21. மணிப்பூர் மாநிலத்தை ஜுவல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணிப்பூர், மேகாலயா, திரிபுரா 3 மாநிலமுமே 1971ல இந்த மாநில அந்தஸ்து வாங்கியிருக்கு. டிசம்பர் 23 தேசிய விவசாயிகள் தினம். டிசம்பர் 25 சுஷாசன் திவாஸ். டிசம்பர் 26 வீர் பால் திவாஸ். ஜனவரி 6 உலக போர் அனாதைகள் தினம். ஜனவரி 9 பிரவசிய பாரத் திவாஸ். பிரவசிய பாரத திவாஸ் இந்த வருஷம் ஒடிசா மாநிலத்தில் நடக்க போகுது. ஜனவரி 10 உலக ஹிந்தி தினம்.
உலக ஹிந்தி தினத்துடைய முதல் மாநாடு 1975 நடந்துச்சு. ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம். இதை நம்ம 1984 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஜனவரி 16 லோக்பால் தினம். பன்னாட்டு பயிற்சி லா பெருசின் 4வது பதிப்பில் பங்கேற்ற இந்திய கப்பல் எது? INS மும்பாய். சையத் அல்வார் மற்றும் பாலைவன சூறாவளி இந்திய நாட்டுக்கும் ஐக்கிய அரப் எமிரேட்ஸ் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. ஹரிமோ சக்தி மற்றும் உதார சக்தி இந்திய நாட்டுக்கும் மலேசியா நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. சமுத்திர லக்ஷ்மணா இந்தியா மலேசியா. மேத்ரி இந்தியா தாய்லாந்து. மித்திர சக்தி இந்தியா இலங்கை. காசின் கூட்டு பயிற்சி இந்திய நாட்டுக்கும் கசகஸ்தானுக்கும் நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. இந்த வருஷம் உத்தரகாண்ட் மாநிலத்துல 8வது பதிப்பு நடந்துச்சு. மலபார் வந்துட்டு விசாகப்பட்டினத்துல இந்த வருஷம் நடந்து முடிஞ்சிருக்கு, போன வருஷம் நடந்து முடிஞ்சிருக்கு. மலபார் கூட்டு பயிற்சியில இந்தியா அமெரிக்கா தான் முதல் முறையா கூட்டு சேர்ந்தாங்க 1992ல. அதுக்கப்புறம் ஜப்பான் 2015லும், ஆஸ்திரேலியா நாடு 2020லயும் சேர்ந்தாங்க. கருட சக்தி இந்தியா மற்றும் இந்தோனேஷியா. இலங்கையின் முதல் தலைநகரம் எது? அனுராதபுரம்.